வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வந்து மும்பையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மும்பைக்கு போயிட்டு அடிக்கடி வரவங்களுக்கு தெரியும். மும்பை பேல்பூரி இதில் நம்ம இப்போ சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள் தான். நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காதனால இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த பேல்பூரி, மும்பை பேல்பூரி எப்படி செய்கிறங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். அதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதில் உள்ள காம்பு கொட்டை எல்லாமே நீக்கிட்டு அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா சூடு பண்ணணும். நல்லா அவிஞ்சு வரணும். இது வந்து இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, நான் இப்போ அவசரமாக செய்கிறதுனால அவிச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஊற போட்டு கூட இதை அரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இன்னும் அதை வந்து வேக வைக்க தான் போகிறோம். அதனால் அப்படி நல்லா ஊற போட்டும் நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். நான் வெந்துன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாயிரும். அதனால் நான் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வருது. வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதில் உள்ள அந்த தண்ணி அப்படி இருக்கட்டும். அந்த புளியை மட்டும் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் ஏதாவது இந்த துரும்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த அவிக்கும்போது உள்ள தண்ணி கொஞ்சம் இருக்கும்ல, அதையும் சேர்த்து நம்ம அதை வடிகட்டி எடுப்போம். நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிரும். இந்த சக்கை மட்டும் இருக்கும். சக்கை கூட ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சதுனால அது நல்லா அரைப்பட்டுருக்கு. பாருங்க, கொஞ்சமாக தான் நம்மளுக்கு சக்கை இருக்குது. இதை ஊற போட்டு செஞ்சோன்னா நிறைய சக்கை இருக்கும். அதனால தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது லிம்பு பானின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த புளி கரைசல் இதை செய்ய போகிறோம். இது வந்து செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு 2 to 3 மாதம்னால அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் ஜீனி, வெள்ளை சீனியும் ஒரு 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன். நல்லா கொதித்து வெந்து வரணும். இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அது காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமும் இருக்காது, ஆனால் கலரும் கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாய் தூள்னால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துருக்குறேன். இது வெள்ளை மிளகு சேர்த்துருக்குறேன். வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். ராக் சால்ட் தான் சேர்த்துருக்குறேன். இது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லை அது இல்லைனாலும் நீங்கள் சாதா உப்பு கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது வந்து பானிபூரி எல்லா இதுக்குமே நம்ம இது சேர்த்துக்கலாம். இது ஒன்ஸ் நம்ம செய்து வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம அப்பப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மல்லி புதினா சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் சுத்தமாக்கி. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா அதுவும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் நம்ம தோல் நீக்கி அதையும் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஒரு 4 பல் பூண்டு. நீங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் 1 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சோன்னா தண்ணியாக ஆயிரும். ஏன்னா சட்னி கட்டியாக இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ கட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டீ போடுற டைமுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம இதெல்லாம் மத்தியானமே நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா சாயங்காலம் டீ போடும்போது இதை ரெடி பண்ணிடலாம். இவ்வளோதான், நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மல்லி புதினா எல்லாமே நம்மளுக்கு வயிற்றுக்கெல்லாம் நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக புளிப்புக்காக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றுறதுனால கெட்டும் போகாது. ஒரு நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு இருந்தாலும். இது கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் அவல் பொரி அதை எடுத்துருக்குறேன். இப்போ அதுக்கு ஒரு பெல்லாரியை சின்ன சைஸ் பெல்லாரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலை பருப்பு, கொஞ்சமாக மிக்சர். அது வீட்டில் இருந்ததுனால நான் மிக்சர் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்க அதையும் அவிச்சு வேக வச்சு அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. எல்லா இதுலேயுமே உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மிளகாய் பொடி வேணுன்னா பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழந்தைங்கன்னா வேண்டாம், நம்ம ஏற்கனவே அதிலெல்லாம் காரம் இருக்குது. இப்போது சாட் மசாலா. இந்த சாட் மசாலா வந்து சேர்க்கும்போது ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் இந்த சாட் மசாலா சேர்க்குறது. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஓமப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி சேர்க்கும்போது இன்னும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இது வந்து நான் பானிபூரிக்குள்ளே அந்த பூரியை நான் பொரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து உடச்சி போட்டுக்கலாம். இது கடிபடும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மல்லி புதினா சட்னி சேர்க்க போகிறோம். அது ஒரு ஸ்பூன் 1 அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி சட்னியும் உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கவங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு அப்படி பரவலாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சம்மர் லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. பாருங்க, பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மும்பை பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு கப்பில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பானிபூரிக்குள்ளே அந்த பூரியை லேசாக உடச்சி மேலே அப்படி வச்சு அலங்கரித்து அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.